la! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. அதிமுக தரப்பினர் சிலர் எல்லாம் பேசி இப்படியெல்லாம் ஒரு சுமூக ஒரு உடன்பாடு, நம்ம இப்படி ஒரு டீல் பண்ணிக்கலாம், இப்படி ஒரு அரசியலை முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில தான் இன்னைக்கு அதிமுக ஓப்பனாவே திமுக எதிர்த்தாலும் பரவாயில்லை அப்படின்ற ஒரு தொனியில தான் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு திருமான்றாங்களே. தன்னுடைய வெற்றியில தோத்து போன அதிமுகவை டீஸ் பண்றாரு திருமாவளவன். விஜய், எடப்பாடி பழனிசாமி, திருமாவளவன் இந்த மேடை இப்படி நிரம்பும் போல தெரிகிறது. சீமான் சொல்ற மாதிரி நாங்க மதுவிலக்குக்கு ஏற்கனவே பண்ணவங்க, இனிமேலும் நாங்க அத டாஸ்மார்க் இருக்காதுன்னு சொல்ல மாட்டாரு. அந்த வகையில சீமானுக்கு கருத்து தான் இதுல பிரிவேலாம். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் தொடர்ச்சியான அதிருப்திகளை அப்பப்போ அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு. ஆனா நட்புக்கரமா தான் இருந்துட்டு இருக்காரு. வேல்முருகனுக்கு அதிமுக ஆப்ஷன். அவர் இங்க வட தமிழகத்துல தான் வெற்றி பெற்றாரு. வட தமிழகத்துல எடப்பாடி கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியில வேல்முருகனால வெற்றி பெற முடியும், திருமாவளவனால வெற்றி பெற முடியாது. தமிழ்நாட்டின் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஆதோ அர்ஜுன் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் திருமாவளவனுடைய இந்த செயல்பாடு இதோட நிறுத்திட்டேன். இப்படி இருக்கலாமா இருக்காதா? திரும்ப அதை காது கொடுத்து கேட்பாரா கேட்க மாட்டாரா? சூர்யா ஹாஸ்பிட்டல்ல பார்த்து பேசினேன். சரி சார், சூர்யா ஹாஸ்பிட்டல் நேத்திக்கு நீங்க பாத்தீங்க சார். நாளைக்கு அவர் அம்பேத்கர் திடல்ல பார்க்க வேண்டியது வரலாம், இல்லன்னா அவை சண்முகம் சாலையில பார்க்க வேண்டியதுல வரலாம். தமிழக வெற்றி கழகம் விஜய் இவரெல்லாம் ஒன்னா இருக்கிறது கூட ஒரு பார்க்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் உங்களுக்கு. அது 2026 இல்ல. எடப்பாடி விஷயத்துல தான் நீங்க கொஞ்சம் பின்வாங்கிருவீங்களோன்றது ஒன்னும் பின்வாங்கல. 26ல எத்தனை சீட் ஜெயிப்பாரு? 26ல 2வது இடத்துக்கு அவர் மல்லு கட்டணும். 2வது இடத்துக்கே மல்லு கட்டணும். அப்புறம் 2வது இடத்துக்கு யார் வருவாங்க? என்டிஏ. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் மதேஷ். தொடர்ச்சியாக ஆன்டி இன்கம்பன்சி 3 வருஷமா இருக்குது. அதனுடைய ஒரு வெளிப்பாடா திருமாவளவன் இப்ப தொடங்கி இருப்பதா சொல்றாங்க. எதற்கு நாம அவங்க கெட்ட பெயரை நாம சுமக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததாகும். அது மட்டும் இல்லாம எடப்பாடி தரப்பு அதிமுக தரப்பினர் சிலர் எல்லாம் பேசி இப்படியெல்லாம் ஒரு சுமூக ஒரு உடன்பாடு, நம்ம இப்படி ஒரு டீல் பண்ணிக்கலாம், இப்படி ஒரு அரசியலை முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில தான் இன்னைக்கு அதிமுக ஓப்பனாவே திமுக எதிர்த்தாலும் பரவாயில்லை அப்படின்ற ஒரு தொனியில தான் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு திருமான்றாங்களே. தன்னுடைய வெற்றியில தோத்து போன அதிமுகவை டீஸ் பண்றாரு திருமாவளவன். தான் வெற்றி வீரரா இருக்கக்கூடிய இதுல டீஸ் பண்றாரு திருமாவளவன். எடப்பாடி பழனிசாமிக்கு இது தெரியுது. டீஸ் பண்றாரு, சீண்டி பாக்குறாரு, கிண்டல் பண்றாரு அப்படின்றீங்க. கண்டிப்பா. ஆனா அப்படி கிடையாது சார். திமுக கூட்டணி தான் இல்ல. திமுகவுக்கு நிகரா தமிழ்நாட்டுல அதிமுக தான் இருக்கணும், திமுகவுக்கு போட்டி அதிமுக தான் இருக்கணும், இங்க என்டிஏ அண்ணாமலை யாரும் வந்துடக்கூடாதுன்னு திருமாவளவன் இப்படி ஒரு கேம் ஆடுறாரு. வன்னியர்கள் மத்தியில அப்படித்தான் இருக்கு. வன்னியர் பெல்ட்ல அப்படிதான் இருக்கு. அந்த அரசியல முன்னெடுக்க. நாடார்கள் மத்தியில அப்படி இல்ல. நாடார்கள் அடிச்சு விரட்டிட்டாப்புல. சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியா ஆண்ட அரச மரபுன்னு ஜெயலலிதா சொன்னது உங்களுக்கு ஐயா கொமட்டுது, அவ்வளவு ஜாதி ஆணவமான்னு கேட்டு அடிப்பாங்க. நான் சொன்னேன், அடிச்சுட்டாங்க. அவங்க நாடார்கள் தமிழர்கள் இல்லையா? சரி. திராவிடர்கள் இல்லையா? ரைட் சார். நாடார்கள் இல்லையா? அதிமுகவில் இல்லையா? அதிமுக தலைவர்கள் இல்லையா? அதான் டெபாசிட் போச்சா. இருந்து 4% தான் கன்னியாகுமரியில, 8% தான் திருநெல்வேலியில. நாடார் ஏரியாவில் திருச்செந்தூர், தூத்துக்குடி, தென் சிறுவைகுண்டத்துல ஓட்டு இல்ல. அந்த பகுதிகளில் பெரிய செல்வாக்குல ஒன்றும் கிடையாது, கணிசமான செல்வாக்கு. நீங்க சொல்ற இருந்த 4% தான் போயிருக்கு. ரைட்டுங்களா? வண்டி மீட்டு கொண்டு வர முடியும். வன்னியர்ல முன்னோட செல்வாக்கு ஏறிட்டு வன்னியரின் பெருந்தலைவர் தானே எடப்பாடி ஐயாவை நான் சொல்றேன். ஆதாரத்தோட தானே சொல்றேன். அவர் தமிழர்களுக்கான தலைவராக தான் தன்னை தமிழர் தலைவர்னு சொல்றாரு. அவரு தமிழர் தான், தமிழர் தலைவர் தான். 7.5 அரசு பள்ளி மாணவர் கொடுத்ததெல்லாம் நான் பாராட்டுறேன். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டபமா டெல்டா அறிவிச்சதை பாராட்டுறேன். குடிமராமத்து பணிகள் பண்ணதை பாராட்டுறேன். நிலையான ஆட்சி கொடுத்ததை பாராட்டுறேன். நம்ம இதெல்லாம் பாராட்ட வேண்டியதை பாராட்டுறேன். அதே வேளையில சேலம், விழுப்புரம், சிதம்பரம், நாமக்கல், தென் கள்ளக்குறிச்சியில திமுகவோட பெரிய கட்சி அவர் கட்சிங்கிறத நான் சொல்றேன்ல. இந்த மாநாட்டு மேடையில அதிமுக விஜய் கூட வரலான்றாரு. அதுவும் இந்த கேள்வியை நேற்றுக்கு விழுப்புரத்துல ஒரு செய்தியாளர் கேட்கிறாங்க, விஜய் இந்த மாநாட்டுக்கு வருவாருன்னு. நல்ல கேள்வி, இதெல்லாம் நேற்றுக்கே யாருமே கேட்கலையே இந்த கேள்வி அப்படின்னு அவர் அதை ரொம்ப சந்தோஷப்படுறாரு, என்ஜாய் பண்றாரு. நான் அந்த கேள்வி அப்படிதான் பார்த்தேன், அவர் சொன்ன பதிலே அப்படிதான் பார்த்தேன். சோ அவருமே ஒரு மாற்றத்துக்கான ஒரு தொடக்கத்தை சீமான் ஒரு அடியா அடிச்சிட்டாரு. இது போலி. அது அண்ணன் சீமான் அரசியல் வேற சார். அது பதிவு பண்ணணும். சீமான் இந்த இடத்துல
டவரிங் பர்சனாலிட்டியா நீங்க வந்துட்டாரு. எடுத்ததுமே பதிவு பண்ணிட்டீங்க சார். நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஓகே சொல்றேன் ஓகே சார். அப்போ நீங்க பேசுங்க, ஒண்ணு இல்ல பேசுங்க. திருமாவளவன் அவர்கள் இதை என்ஜாய் பண்றாரு. நல்ல கேள்வியே இது. இந்த கேள்வி ஏன் நேத்துக்கு நீங்க கேட்கல, இன்னைக்கு தான் கேக்குறாங்க பாருங்க அப்படின்றாரு. விஜயும் வரட்டும், விஜய் கலந்துக்கிட்டா மாநாட்டுக்கு முக்கியத்துவம் கூடும், கூட்டமும் கூடுதலா வரும். ரைட். விஜய், எடப்பாடி பழனிசாமி, திருமாவளவன், இந்த மேடை இப்படி நிரம்பும் போல தெரிகிறது. ஒரு பார்வை தான் நானும் சொல்றேன். கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமியை டீஸ் பண்றதுதான் அது. எடப்பாடி பழனிசாமி சீமான் சொல்ற மாதிரி நாங்க மதுவிலக்குக்கு எங்க ஏற்கனவே பண்ணவங்க, இனிமேலும் நாங்க அதை டாஸ்மார்க் இருக்காதுன்னு சொல்ல மாட்டாரு. அந்த வகையில சீமானுக்கு கருத்து தான் இதுல பிரிவேல் ஆகும். திமுக அணியில இருக்கக்கூடியவங்கள திருமா அதிருப்தியில இருக்காரு. நீங்களே கூட பதிவு பண்ணீங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் தொடர்ச்சியான அதிருப்திகளை அப்பப்போ அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு. ஆனா நட்புக்கரமா தான் இருந்துட்டு இருக்காரு. வேல்முருகனுக்கு அதிமுக ஆப்ஷன். வேல்முருகனுக்கு அதிமுக ஆப்ஷன். அது என்ன வேல்முருகனுக்கு அதிமுக ஆப்ஷன்? வன்னியர் அவர் தம்பி தமிழ்நாடு ஃபுல்லா வேலுப்பிள்ளை பிரபாரண மையமா வச்சு அமைப்பு எல்லாம் இருக்கு அவருக்கு. எந்த ஊர்ல போனாலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி அவருக்கு சோரெழுத்துகள் இருக்குது. வேல்முருகன் இது போட்டு அந்த கலர் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆனா அவர் இங்க வட தமிழகத்துல தான் வெற்றி பெற்றாரு. வட தமிழகத்துல எடப்பாடி கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியில வேல்முருகனால வெற்றி பெற முடியும், திருமாவளவனால வெற்றி பெற முடியாது. திருமாவளவன் கட்சியால வெற்றி பெற முடியாது. ஏன், எப்படி வெற்றி பெற முடியாது? அந்த ஓட்டு திருமாவளவனுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது, வேல்முருகனுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். இல்ல, பட்டியல் சமூக வாக்குகள் முழுமையா திமுக பக்கம் திருமாவளவனால போகுதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. கரெக்ட்? அவர் வெற்றி வீரர்னு சொன்னீங்க. கேட்லிஸ்ட் போல்ஸா போகுது. கேட்லிஸ்ட் போல்ஸ், ரைட். ஓகே. இங்கேயும் நான் ஒரு 2011 நான் சரவணபவன் ஹோட்டல்ல சொன்ன மாதிரிப்பட்ட ஒரு நிலைமை தான் அதிமுக விடுதலை சிறுத்தைகள் 2011. இது 2026. அது 26ல தான் முடிவு பண்ணோம். நான் இந்த கருத்துல தெளிவா இருக்கிறேன். திருமாவளவனும் அண்ணன் நமக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. அண்ணன் சொன்னது அன்னைக்கு கேட்காதனால நமக்கு பின்னடைவுங்கிறது திருமாவளவனுக்கும் தெரியும். அண்ணன் நல்லதுதான் சொன்னாரு. அண்ணன் அன்னைக்கு என்ன 10 சீட்டு வாங்கினாங்களா அன்னைக்கு, அந்த சமயத்துல? கரெக்ட். 11 2010 தானே. அன்னைக்கு 10 பொருந்தா கூட்டணியா போனப்போ 10 சீட்டு. இப்ப 10 கேட்டு 6 தான் வாங்கினாங்க. இங்க வாங்க 20-30 கொடுக்குறேன்ட்டா. இது போஸ்ட், அது டிக்கெட்டு. அது சரி, அந்த ஒரு விளக்கம் வந்துருங்க சார். அதிமுகவை பொறுத்தவரையில திமுக சீட்டு கொடுத்தா அது எம்எல்ஏ சட்டசபைக்கு உள்ள போயிடுவாங்க, அதிமுக கொடுத்தா அது வெறும் சீட்டு தான் அப்படின்னு எப்படி சொல்றீங்க? வேல்முருகனுக்கு ஜெயிக்கும்னு சொல்றேன் நான். நியாயமா தான் பேசுறேன் சார். நீங்க வேல்முருகன் அண்ணன் வேல்முருகனுக்கு ஜெயிக்கும், ஓகே சார். தம்பி வேல்முருகனுக்கு ஜெயிக்கும்னு சொல்றேன். பிசிகாவுக்கு ஏன் சீட் ஜெயிக்காது? அதிமுகன்ற ஒரு வலிமையான கட்சி தானே தமிழ்நாட்டுல. வன்னியர் கட்சி இன்னைக்கு சார் வலிமையான கட்சி தானே அதிமுக. வட தமிழகத்துல வலிமையான கட்சி, இரண்டாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டுல. ரெண்டாவது பெரிய கட்சி. எஸ். அப்புறம் என்ன? வட தமிழகத்துல வன்னியர் ஆதரவால, அதிமுகவுக்கும் வட தமிழகத்துல வன்னியர் ஆதரவால தான் ரெண்டாவது பெரிய கட்சி. அதான் நான் கேபி முனிசாமி கிட்ட சேலஞ்ச் பண்றேன். பெரியாருக்கு பாரதத்தை வாங்கிட்டாரா கேபி முனிசாமி ஐயா அவர்கள்? சரி ஐயா, பெரியாருக்கு பாரதத்தினான்னு சொல்லி செங்குந்தர் பரையர் சமூக எல்லாம் சூறையாட முடியாதியா, அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பெரியார பேசினா செங்குந்தர் பரையர் சமூகம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா? நீங்க சொல்றது பொய். நீங்க ஜாதி கட்சிங்கிறத மறைக்கிறதுக்கு பொய்யா பெரியார் பேரை பயன்படுத்துறீங்க. இதையே டிக்ளேர் பண்ணிட்டே இருக்கீங்க, அழுத்தமா சொல்லிட்டே இருக்கீங்க. மக்கள் மத்தியில அது என்ன புகழ்றான், நீங்க வாழும் பெரியார் நீங்கன்னு 4 பேர் எனக்கு போன் பண்ணி பேசுறான். பெரியார் எங்கேயோ நம்ம எங்கேயோ பட்டு கேட்க சந்தோஷமா தானே இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வாழும் பெரியாரோட பேட்டி எடுக்கிறேன்ட்டு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இது நியாயமான கம்பாரிசன் இல்லப்பா. நான் 4 பேரு நாவிதர் வண்ணார் சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் பேசும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும். இல்லைன்னு அவன்கிட்ட விளக்க வேண்டியது இருக்கு. என்றாலும் சமூக நீதி புரட்சியாளர், பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்க்காக போராடுற உங்களை வாழும் பெரியார்னு சொல்றதே எனக்கு கூட ஒரு சந்தோஷம் தான் சார். மகிழ்ச்சி, நன்றி. இந்த இடத்துல அப்படியெல்லாம் ஒரு அணி அங்கிருந்து வெளியேறாது, திமுக கூட்டணி அப்படி சின்னதா ஒரு விரிசல் வராது அப்படின்னு எல்லாம் உறுதியா சொல்றீங்களா? என்ன விரிசலே வராதா? வெற்றி பெறுவதோட அந்த அணி தொடருவாங்க. 1-1 அந்த அணி தோக்கடிக்கப்பட்டாதான் சதறுவாங்க. நேற்று வரையில வெற்றி சார். நாளையில இருந்து நிலைமைகள் வேறவா கூட இருக்கும்ல. ஏன்னா ஒரு 5 வருட ஆட்சி, திமுகவின் ஆட்சி. நேற்றைக்கு அதிமுகவினுடைய திரு ஆர்பி உதயகுமார் கருத்தை ஒற்றியே இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். அவர் சொல்றாரு, விடுதலை சிறுத்தை எங்களை அழைத்ததை நாங்க வரவேற்கிறத விடுங்க, மக்கள் கொண்டாடுறாங்க தெரியுமா அப்படின்றாரு. சோ மக்கள் மனநிலை என்னன்றத பல்ச ஆர்பி உதயகுமார் சொல்றாரு. ஏன் அந்த மக்கள் மனநிலை பல்ச திருமாவுக்கு தெரியாதா? கிரவுண்ட்ல என்ன வெள்ளத்துல அடிச்சுட்டு போறவனுக்கு ஏதாவது ஒரு துரும்பு கிடைச்சா அதை பெருசா நினைப்பான அந்த மாதிரிதான் ஆர்பி உதயகுமார் பேசியிருக்காரு. துரும்பு கூட இல்லைங்கிறது 2026 தேர்தலுக்கு முன்னாடி அவர் உணர்வார். ஏன் வாய்ப்புகள் அப்படி எல்லாம் இருக்கவே இருக்காதுன்றீங்களா? இல்ல, ஷோரா இல்ல. அதாவது திமுக கூட்டணி அப்படியே இருக்கும் உங்க பார்வையில 26ல, கரெக்ட்? கண்டிப்பா திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கும். வேல்முருகன் அதிமுக கூட்டணியில ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியும்னு சொல்றீங்க? கண்டிப்பா ஜெயிக்க முடியும். பட் அந்த என்ஷூர் பண்ணி வெற்றி பெறக்கூடிய வன்னியர் டாமினேட்டட் தொகுதியை கொடுக்கணும் சார். அதிமுகவை அழைத்ததாக இருக்கட்டும், அதே போல விஜயையும் மேடைக்கு வரலாம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும்,
இது அத்தனையுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முக்கிய பிரமுகராக தற்போது சமீபத்தில் இணைந்த ஆதவ் அர்ஜுன் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்ததாகவும், இந்த ரிப்போர்ட் அடிப்படையில் தான் திருமாவளவன் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இனிமேலும் நாம அந்த பக்கம் அந்த வண்டியில ஓடனோம்னா நம்ம கரை சேர முடியாது. நம்மளுடைய சமூக அடர்த்தியான சமூக மக்களின் வாக்குகளை கூட நம்மளால வாங்க முடியாது. அவங்களோட வெறுப்பை சம்பாதித்து விடுவோம். அதனால நாம இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கணும், இப்படியெல்லாம் கருத்து உருவாக்கத்தை நம்ம பேசணும் அப்படின்றதுக்காக தான் ஆதவ் அர்ஜுன் கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டின் அடிப்படையில தான் இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆதவ் அர்ஜுன் இந்த மாதிரிப்பட்ட பிராண்டிங் இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஆளு தான். அதுல தான் சேர்ந்த கட்சியை ப்ரொமோட் பண்ணதுக்கு பெரிய அளவில் பண்ணுவாருங்கிறதெல்லாம் நான் மறுக்க வரல. அதோட நிறுத்திக்கிட்டேன். அதுக்கு அடுத்தபடியா நீங்க போறது கற்பனை. ஏன் சார் ஆதவ் அர்ஜுன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாருன்னு நீங்க சொல்றீங்கல்ல? அந்த ஸ்டெப்போட நான் நிறுத்திக்கிட்டேன். தமிழ்நாட்டின் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஆதவ் அர்ஜுன் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில தான் இந்த திருமாவளவனுடைய இந்த செயல்பாடு இதோட நிறுத்திட்டேன். அப்புறம் கன்க்ளூஷன் போறீங்கல்ல, அதான் நான் குப்பை கூட தூக்கி இருக்கலாம்ன்றது. ஏன் நீங்க அப்படி எல்லாம் கொடுப்பாரு ரேட்டு? இப்படி இருக்கலாமா இருக்காதா? நான் திரும்ப அதை காது கொடுத்து கேட்பாரா கேட்க மாட்டாரா? அதை தான் நான் சூர்யா ஹாஸ்பிட்டல்ல பார்த்து பேசினேன். என்கிட்ட அவரு தெளிவா விஷயங்கள் சொன்னாரு. சூர்யா ஹாஸ்பிட்டல் நேத்திக்கு நீங்க பாத்தீங்க சார். நாளைக்கு அவர் அம்பேத்கர் திடல்ல பார்க்க வேண்டியது வரலாம், இல்லன்னா அவை சண்முகம் சாலையில பார்க்க வேண்டியதுல வரலாம். வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், விஜய் இவரெல்லாம் ஒன்னா இருக்கிறது கூட ஒரு பார்க்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் உங்களுக்கு. அது 2026 இல்ல, வாய்ப்பு இல்ல. இல்ல வாய்ப்பு இல்ல ராசா. ஆனா நீங்க ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க, இது இப்படிதான் நடக்கணும், நம்ம சொல்றதுதான் நடந்தே தீரும் அப்படின்றதுல உறுதியா இருக்கீங்களே சார். 10 கெட்டு நம்ம சசிகலா சொன்னது விட்டுருங்க சார். சசிகலா நடந்துருச்சு. அது நம்ம நக்கீரன் பிரகாஷுக்கு நமக்கு அது பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. புதிய திரையில நம்ம தம்பி விடுங்க சொல்லிட்டு போறான். ரைட்டு. ஆனா அதுக்கு பிறகு நீங்க இதெல்லாம் எடப்பாடி விஷயத்துலதான் சார் நீங்க கொஞ்சம் இதாகிறீங்க, ஜர்க் ஆகிற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல். ஒன்னும் ஜர்க் ஆகல, ஒன்னும் ஆகல. நீங்க ஸ்டெடியா நின்னுங்க. எடப்பாடி விஷயத்துலதான் நீங்க கொஞ்சம் பின்வாங்கிருவீங்களோன்றது எனக்கு. ஒன்னும் பின்வாங்கல்ல. ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னேன். 22 சீட்டு ஜெயிப்பாருன்னாங்க. இப்ப 26ல எத்தனை சீட்டு ஜெயிப்பாரு? சரி, உங்க பார்வை இப்பவே ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்களா? 26ல 2வது இடத்துக்கு அவர் மல்லு கட்டணும். 2வது இடத்துக்கே மல்லு கட்டணும். அப்ப 2வது இடத்துக்கு யார் வருவாங்க? என்டிஏ வரும். என்டிஏவா? என்டிஏவில் யார் யாரு? இப்ப இன்டாக்டா இருக்கக்கூடிய என்டிஏ இன்டாக்டா இருக்கா? என்டிஏ கண்டிப்பா இன்டாக்டா இருக்கு. அதிமுக தான் கிருஷ்ணசாமி வெளியேறிட்டாரு. அருந்ததி இடஒதுக்கீட்டுல எடப்பாடிக்கு நிலைப்பாட்டை வெளியேறிட்டான்னு எங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்களா? எந்த கூட்டத்துக்கும் அவர் வரல. நான் தேமுதிகவை வெளியேறினதா சொல்லல. தேமுதிக கூட்டணியில இருக்குன்னு வேற சொல்லிட்டாங்க. சரி, அவங்க என்டிஏக்கும் அதிமுக இடையில அவங்க பார்கெயின் பண்ணுவாங்க. ஏன் என்டிஏல இருந்து பாமக அதிமுக பக்கம் வராதா? அதுக்குள்ள எந்த ரேகையும் இல்லையே. பிசிகா ஒரு வேளை அதிமுக பக்கம் வந்துருச்சுன்னா பாமக அந்த பக்கம் போவாதா? திமுக பக்கம் எந்த அதுக்குள்ள ரேகையும் இல்லையே. நீங்க கற்பனைக்கு அளவே இல்ல. கற்பனை இல்ல சார், இதெல்லாம் நடந்திருக்கு சார் வரலாற்றுல. இதுல விசிகேக்கு ஒரு வேல்யூ இருக்கு, வென்றவருக்கு வேல்யூ இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுடுங்க. ரைட். ஒன்னும் ஒரு மாற்றமும் இருக்காதுன்றீங்க. திருமாவளவன் கொளுத்தி போட்ட இந்த ஒரு தீப்பந்தம் எப்படி இருக்கும்னு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்னு சீமான் சொல்றதான் உண்மைன்னு நான் நம்புறேன். ஓ, பப்ளிசிட்டி ஸ்டண்ட், அவ்வளவுதான். இதுல பெரிய லாபம் ஒன்னும் திருமாவால கூட அறுவடை செய்ய முடியாது. திருமா இதுல போக்கஸ்ல இருக்கிறாரு. வெற்றி வீரருங்கனால வெற்றி பெற்று போயிருக்கும் போது பண்ணாம எப்பவும் பண்ணுவாரு. ராமதாஸ் வெற்றியில இருக்கும்போது பண்ணாரு. திமுக திருமா வெற்றியில இருக்கும்போது இதை பண்ணதான் செய்வாரு. பட் இதை வச்சு தேர்தல் முடிவு இல்லைன்னு அவரே சொல்றாரு. சரி, ஓகே. நல்ல வியூக வகுப்பாளர் சார், அதனால நான் கேட்கிறேன். ஒருவேளை திருமா அதிமுக பக்கம் போறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பார்வைக்கு அதிமுக திருமாவளவன் 10 வருஷம் அரசியல் போயிருமே. அதே போல விஜய் 10 வருஷம் அரசியல் போயிருமே. விஜய் கூட சேர்த்துங்க. விஜய் தமிழக வெற்றி கழகம், அதெல்லாம் there are so many ifs and buts நீங்க சொல்றீங்க. திருமாவுக்கு 10 வருஷம் அரசியல் போயிருமே. ஏன் வீணா போயிடும்? அது 1 இயர் கட்சிங்க, ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது. ஆனா திருமாவளவனுடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கும் நல்லா தெரியும், என்னை விட உங்களுக்கு சிறந்த வகையில தெரியும். திருமா அதிகாரத்துக்கு எப்பவுமே ஆசைப்படுறவர் கிடையாது. வந்த ஒரு எம்எல்ஏவையே ராஜினாமா பண்ணவர் தானே பாதியில. அவருக்கு அந்த அதிகாரம், கோட்டை, பாராளுமன்றம் போகணும் அப்படின்ற எண்ணப்பாடு உள்ள தலைவர் கிடையாது. இல்ல, அவர் மக்கள் போராட்டத்தில் களமாடக்கூடிய ஒரு தலைவர். அப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் சீட்டு பேர வலிமைக்காக இதெல்லாம் பார்கெனிங்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? அந்த அணில அவர் தெளிவா இருக்காருங்கிறத அவரே சொல்லிட்டாரு. அதுக்கு மேல நான் என்ன சொல்ல வேண்டி இருக்கு? ஆனால் ஒரு அதிருப்தி உருவாயிருக்குன்னு நீங்களே சொல்றீங்கல்ல. ஒரு அதிருப்தி உருவாயிருக்கு. கண்டிப்பா அதிருப்தி இருக்கதான் செய்யும். எல்லா இந்த மாதிரிப்பட்ட எல்லா கட்சிகளும் இருக்கதான் தெரியும். காங்கிரஸுக்கும் அதிருப்தி இருந்து செல்வ பிறந்தக பேசினாரு. என்ன ஆச்சு, மோடி ஒரு நகர்வை பண்ணாரு, டக்குன்னு ராகுல் காந்தியை ஸ்டாலின்ட்ட சரண்டர் பண்ண வச்சுட்டாருல மோடி. எத்தனை பேருக்கு இந்த நுணுக்கம் தெரியும் தமிழ்நாட்டுல? மாதேஷ், எத்தனை பேருக்கு இந்த நுணுக்கம் தமிழ்நாட்டுல தெரியும்? இது எங்களுக்கு முதல்ல தெரியும். சரி, இப்படி நடக்குங்கிறது முதல்ல தெரியும். ரைட். இதோட சூட்சுமம் எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டுல தெரியும்? என்ன வேற திட்டம் இல்ல, உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தான் தெரியும். சைக்கிளை வச்சு பல அரசியலை சொல்லிட்டீங்களா சார்?
வாழ்த்து சொல்றதுல ஒரு ஒரு சில அரசியல் சொல்லுவீங்க. சைக்கிள் ஓட்ட தமிழ்நாட்டுல சென்னையில சைக்கிள் ஓட்டணுன்றதுக்கும் ஒரு அரசியல் சொன்னீங்க பாருங்க நீங்க. அதுக்கப்புறம் செல்வத் பிறந்த பேசல பாத்தீங்களா? அதுக்கப்புறம் பேசலன்றீங்களா? பட் ஆனா திருமாவுக்கு ஒரு வலிமை உண்டு சார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திருமா இண்டிபெண்டன்ட் கட்சி, அவரு 3 வெற்றியை கொடுத்திருக்காரு, ஹாட்ரிக் வெற்றியை கொடுத்திருக்கிறாரு. அவர் சமூகம் வட தமிழகத்துல வெற்றி பெறா இருக்காங்க, அவரு வெற்றி பெறா இருக்கிறாரு. இப்ப தன்னை முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணாம எப்ப பண்ண போறாரு? அதுதான் சார். ஆனா திருமாவுக்கு இன்னொரு வலிமை, கூடுதல் வலிமை இருக்கு ஒண்ணு. நான் அதை சொல்லட்டுங்களா? மக்கள் நல கூட்டணி உருவாக்குனதுல பெரிய பங்காற்றியவர் திருமாவளவன். அப்படி இருக்கும்போது ஏன் திமுக ஒரு அணி இருக்கு அப்படின்னும் போது அதுல மனமாட்சியம் வந்து வெளியேறி விட்டு அவர் ஒரு அணியை கட்டமைத்து அதற்கு நான் சில டிமாண்டை கிரியேட் பண்ண மாட்டாருன்றது என்ன நிச்சயம்? அவர் சிஎம் கேண்டிடேட்னு போனாருன்னா நான் வரவேற்கிறேன். டாக்டர் ஐயா கூட கன்ஷிராம் முலாயம் சிங் யாதவ் சொன்ன மாதிரி டாக்டர் ஐயா திருமாவளவன் சொல்லி அப்படி ஒரு அலைன்ஸ் வந்தா நான் வரவேற்கிறேன். அது ஒரு சமூக நீதி புரட்சி தான். பரவாயில்ல, நீங்க உங்களுக்கு வந்து எடப்பாடியை தான் வீழ்த்தணும், மற்றபடி இதெல்லாம் இந்த ஒரு படத்துல சொல்ற மாதிரி நீ லவ் பண்ண நான் லவ் பண்ண மொத்தத்துல அந்த குடும்பம் அவ்வளவுதான் போல. உங்களுக்கு தூண்டிக்காரனுக்கு மதப்பையிலே கண்ணு, உங்களுக்கு கரெக்டா அதிமுக மேலே கண்ணு. கரெக்ட், உண்மைதான். நம்ம டார்கெட் அதான் சொல்லிட்டு அதனால தானே தம்பி விஜய்க்கு வந்து 2029 நல்லதெல்லாம் பண்ணி கொடுக்க முடியும், தம்பி நல்ல ஓட்டு எடுக்கட்டுன்னு சொல்றோம். சரி, ஓகே. திமுக கூட்டணி உறுதியாக அப்படியே இருக்குன்றது உங்களுடைய பார்வை. கரெக்ட். வெற்றி பெற்றவங்க வெற்றிக்காக இருக்கிறாங்க. திமுக அதுல ஒண்ணு நான் பெருசுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இது ஆர்கே நகர்ல டெபாசிட் இழந்து 3வது போனவர் தான் மு.க. ஸ்டாலின். காம்பினேஷன்ல பலம் குறைஞ்சவங்க காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில வெற்றியில இருக்காங்க. இல்ல சார், அதிருப்தியில திருமா மட்டும் இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. வேல்முருகன் நான் சொன்னேன், கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் வந்து கே பாலகிருஷ்ணன் ஓபனாவே சொல்றாரு. அவங்க எல்லாம் வருத்தங்கள் இருக்கிறதா பதிவு செஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாம் இருந்துருவாங்கண்ணா. கே பாலகிருஷ்ணன் நண்பர் தான், நம்மகிட்ட என்ன பேசினாருங்கிறது இதை நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். இது அவங்க எல்லாம் தெளிவா இருந்துருவாங்க. வேல்முருகனுக்கு மட்டும் ஏடிஎம்கேல நின்னா வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அவரை தனியா பிரிச்சு விடுறீங்க, அங்கே இருக்கிட்ட விடுங்க. ஏன் சார்? தம்பி எங்க இருந்தாலும் எம்எல்ஏ ஆனது தான் நம்ம ஆசை. சரி, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி மதேஷ்.